வெள்ளி இன்னைக்கு மாவிளக்கும் பிரசாதமாக தெய்வத்துக்கு படைக்க இருக்கிறோம். இப்போ வந்து இந்த மாவிளக்குக்கு பச்சரிசியை ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். ஊற வச்சு தண்ணி எடுத்துட்டு அதை உலர்த்திட்டு ஈரம் இல்லாமல் மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்துட்டேன். ஈர பதத்துக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன். கூட தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். தேவையான மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து 2 கரண்டி எடுத்துக்கிறேன். 2 கரண்டி மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா பார்த்து கட்டி இல்லாமல் ஜலிச்சு தான் வச்சுருக்கேன். நான் இதில் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஒரு மீடியம் தேவையான அளவு வெல்லத்தோடு இந்த மாவு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிட்டு, வெல்லத்தோட மாவு இந்த ஈர மாவு பிசையும் போதே கொஞ்சம் ஈரம் இருக்கும். அதனால் தண்ணி நிறைய ஊற்ற வேண்டியதில்லை, கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. முதல்ல இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடைச்சிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி லைட்டாக தெளிச்சிக்கலாம். இப்படி லைட்டாக தான் தெளிக்கணும், நிறையெல்லாம் எடுக்கக்கூடாது. இப்போ கட்டிலாம் உடைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இருக்கும், அங்கங்கே கட்டியிருந்தால் லைட்டாக உடைச்சி பாருங்க. இந்த அளவுக்கு வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். அப்படி நிதானமாக நம்ம செய்தால் தான் அது ப்ராப்பராக இருக்கும், இல்லைன்னா தண்ணியாகிடும். பாருங்க, இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக தான் ஊற்றணும், அவ்வளோதான். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு அழகாக விளக்கு மாவு போடுறது ரொம்ப நிதானமாக செய்தால் நமக்கு தண்ணி இல்லாமல் அழகாக ப்ராப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம நிதானமாக பிசையும்போது நல்லா ப்ராப்பராக வரும். ஓகேங்களா? இதை இப்படி அழகாக இப்படி பிடிக்கணும். அப்படி வச்சிங்கன்னா அழகாக ரவுண்ட் வரும். பாருங்க, இப்படி தான் மாவிளக்கு அழகாக பிடிக்கணும் நிதானமாக. நம்ம எந்த அளவுக்கு இப்படி ரவுண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு விரிசல் விடாமல் அழகாக வரும். பாருங்க, இப்படி பாருங்க, நல்லா பாருங்க, கரெக்டாக வந்துருக்கு பாருங்க. ஓகேங்களா? இந்த வெள்ளம் இது தெரியக்கூடாது அப்படின்னாக்கா, இந்த மாதிரிலாம் தெரியக்கூடாதுன்னா ரொம்ப நைஸ் பண்ணி போட்டுங்க. எங்களுக்கு இந்த மாதிரி போட்டால் பிடிக்குன்றதுனால நாங்கள் இப்படி போட்டு விடுறோம். இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு விளக்கேற்றுற அளவுக்கு ஒரு மீடியமாக ப்ரெஸ் பண்ணிக்கங்க, போதும். பாருங்கள், இப்போது லைட்டாக மஞ்சள் குங்குமம் இப்படி வச்சுக்கலாம். 3 பக்கம் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுட்டேன். இப்போ நான் திருப்பி போடுறேன். அப்படி இப்படி போட்டுட்டு வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து நெய் போட்டு விளக்கேற்றுறேன்.
நீங்கள் நல்லெண்ணெய் கூட போட்டு ஏற்றுங்க. அவங்கவுங்க விருப்பப்படி ஏற்றலாம்.